பாஸ் மார்னிங் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெஃப்ரி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். அந்த கோல் மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவனுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கான் சத்யா கிட்டையும், அப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் மற்றும் ராயன் கிட்ட எல்லாம். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஸ்பை யாருதாங்க, யாருதான் அந்த உளவாளி அப்படின்ற மாதிரி பெண்கள் டீம்ல அந்த குழப்பம் நிலவிட்டே இருக்கு. ஏன்னா பக்கத்துல ஜாக்லின் வச்சுட்டே கேட்டுட்டு இருக்காங்க ஸ்பையே அவங்க தான். ஆனா அவங்கள வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னென்ன திட்டம்னு போடுறாங்க. சூப்பர், ஸ்பையே இவ்வளவு அழகா கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த டாஸ்கை நீங்க அவ்வளவு அருமையா விளையாடுவீங்க அப்படின்றதுதான் தோணுச்சு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா காலைல வேக்கப் சாங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவனால காலில் எழுந்துக்கு நடக்கவே முடியலங்க. ஏன்னா 100 சிட்டப்ஸ் போனால் அந்த கால் லாக் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருந்தான். அப்போதான் ராயன் சொல்றாரு, உனக்கு தெரியுமா நேற்று திருடின மொத்தம் போயிடுச்சு. இந்த ராஜா நம்ம ரூம்ல வந்து இந்த செங்கோல் இதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க கேர்ள்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோன்னே ஜெஃப்ரி டென்ஷன் ஆயிட்டான். நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, அது வரையும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அதை ஏன் திருட விட்டீங்கன்னு. இந்த இவன் தானே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டான், கேப்டன் தான் இந்த ராஜா தான் எடுத்துட்டு போய் டீல் பேசி மொத்தமா கொடுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவனுக்கு வேற வேலையே இல்லடா, முட்டாளாடாவன், இப்படி ஏன்டா பண்றான், நேற்று ஃபுல்லா கஷ்டப்பட்டு போராடி ஒரு கண்டென்ட் பண்ணதே அதுதான்டா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஜெஃப்ரி கோவப்படுறான். இப்ப என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி செம டென்ஷன் ஆயிட்டான். அதை வச்சுதான் ஒரு கண்டென்ட், ஏன்னா அது திருநதே ஜெஃப்ரி தான் நினைக்கிறேன், அதை வச்சு ஆட்டிய போட்டதே ஜெஃப்ரி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரியை வச்சுதான் நேற்று பிளானே போட்டாங்க. ஸோ அவன் திருடி இது ஒரு மிகப்பெரிய பிளானா போனதுக்கு அப்புறம் இவங்களே அதை ஃபெயிலியர் பண்ணும்போது வருத்தம் இருக்கு இல்லையா, அதுதான் செம்ம கடுப்புல, ராஜா மேல உச்சகட்ட கடுப்புல இருக்காங்க டீம் மேட்ச், அனைத்து டீம் மேட்சுமே. ஓகே, இது ஒரு பக்கம் வந்து சத்யா கிட்ட கேட்கும்போது, ஆமாடா நாங்க நேற்று இப்படி பேசி கீசி அவன் வந்து கொடுத்தான் இவன் வந்து கொடுத்தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னவன், நேற்று நிறைய ஃபன்னா இருந்ததுன்ற மாதிரி சத்யா ஒரு பக்கம் சொன்னவொடனே சத்யா கிட்ட புலம்புறான் திரும்ப ஜெஃப்ரி. நடுவில் தீபக் அண்ணா வந்தவொடனே யார் நான் வந்து எடுத்தான், அந்த மாதிரி சாட்சனாலாம் வந்து கிராஸ் ஆகி அவங்க வந்து எப்படி எடுப்பாங்க, டாஸ்க் முடிஞ்சவொடனே எப்படி எடுக்கலாம், டாஸ்க் முடிஞ்சவொடனே எப்படி எடுக்கலாம், இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுவும் ஒரு லாஜிக்கல் பாயிண்ட், கரெக்ட் பாயிண்ட் தான். பிக் பாஸ் வந்து எப்பவுமே டாஸ்க் நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னன்னா 24 மணி நேரம் டாஸ்க்னா எதனா ஒரு ஆக்டிவிட்டினா தற்போது நிறுத்தி வைக்கப்படும் சொல்லுவாங்க. அடுத்தது அந்த 24 மணி நேரம் டாஸ்க் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இது 24 மணி நேரம் டாஸ்க்னு பிக் பாஸே சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா இவங்க போய் திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க போய் திருடினதே அது கணக்குல வராதுன்றது தான் பேஸ் பாயிண்ட். அதை வச்சு இவங்க டிஃபெண்ட் பண்ணலாம், நான் டிஃபெண்ட் பண்ணுவோம், அதை கேர்ள்ஸ் எப்படி இருந்தாலும் முட்டு கொடுக்க தான் போறாங்க. பட் எனக்கு டவுட் இருக்குது மக்களே இந்த ஒரு டாஸ்க்கை பொறுத்த. ஏன்னா பல சீசன்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமும் எதனா ஒரு டாஸ்க்கை நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறமும் இது மாதிரி கண்டினியூ ஆயிருக்கு, கண்டினியூ ஆகாமலாம் இல்லை, கண்டினியூ ஆயிருக்கு. எனக்கு அது மட்டும் தான் அப்படி பண்ணலாமா இல்லையான்றது எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு. அந்த ஒரு ஸ்டேட்ல மட்டும் எனக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, அப்ப வந்து என்ன பண்றாரு ஜெஃப்ரி வந்து சத்யா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. எனக்கு என்ன நான் பண்றேன், ராணியோட ஷூவை திருடி வந்துரு, அதை வச்சு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்றாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு, மாப்பிள்ளை கல்யாணத்தை நெல்பணும், சீப்பு திருடிட்டேன், மாப்பிள்ளை சீப்பு தலைவாரலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்ன்ற மாதிரி ஷூவை திருடிட்டேன் எப்படி அரசி ஆவாங்க ராணி ஆவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதுதான் சத்யா சொல்றேன், அந்த ஷூவை திருடினாலும் வேற யாரா ஷூவை போட்டு போயிடுவாங்கடாடி, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இட் வாஸ் ஃபேர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இது ஒரு பக்கம். அடுத்தது என்ன பண்றாங்க, அந்த அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, அந்த அருங்காட்சியகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே திருடு போயிருக்கு. ஸோ ஆண்கள் அணியில 2 பொருட்களும் பெண்கள் அணியில இருக்கிற பொருட்களுமே திருடு போயிருக்கு. அதை திருடி வச்சிருக்கிறது வந்து ஜாக்லின், சாட்சனா மற்றும் தளபதியான மஞ்சிரி, இவங்க 3 பேருமே திருடி வைக்கிறாங்க. காலைல வந்து ராயன் கேள்வி கேட்கிறாரு, என்னங்க இதெல்லாம் திருடி இருக்கீங்க, எதுக்குங்க திருடுறீங்க, இதெல்லாம் திருடக்கூடாதுங்க, இது அருங்காட்சியகம் பொருட்கள் எப்படி திருடுவீங்க அப்படின்னா, நாங்க திருடலைங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. நீங்க உங்க டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி யார் யார் திருநாங்கன்னு எத்தனை வந்துவீங்க, நாங்க எங்க டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி யார் யார் திருநாங்கன்னு எத்துவீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஒட்டு மொத்தத்தையும் திருடினது என்னமோ பெண்கள் அணி தான். அதுல வந்து ஜாக்லின் இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஜாக்லின் தான் அந்த வீட்டாரோட பொருட்கள் எடுத்திருக்காங்க, இவங்க இந்த வீட்டாரோட பொருட்கள் எடுத்து வச்சுட்டு இந்த அக்ரிமெண்ட் பேசுற மாதிரி அந்த 2 வீட்டுக்கும் காமனா ஒரு சென்டர் டிவைடர் இருக்கு, அங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, யார் தாங்க அந்த ஸ்பை யாருன்னே தெரியல, நம்புறதுல நமக்கு வந்திருக்கிற ஒற்றனோ கையும் களவுமா சிக்கிட்டான், அவன் வேற சிக்கலன்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒற்றனை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ ஒற்றனை மாற்ற முடியுமா, அதுக்கு எதனா முயற்சி பண்ண முடியுமான்ற மாதிரி பெண்கள் அணி தீவிரமா திட்டம் போடுறாங்க. பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஜாக்லின் ஐடியா கொடுத்துட்டாங்க.
பிக் பாஸ் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுங்க, ஒற்றன் மாட்டிக்கிட்டான் கையும் களவுமா, ஸோ அதனால அந்த ஒற்றனால எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, திரும்பி புது ஒற்றனை அமைக்கலாமா, அதை வச்சு எதனா பண்ணலாமான்னு பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் கேளுங்க. அப்படி இது பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா ஒற்றன் கிட்ட போய் சொல்லிட்டு புது ஒற்றனை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் நடக்குது. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போதே கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிருக்கணும். இப்போ நீங்க அதை செலக்ட் பண்ணது சொதப்பிட்டு ஒற்றனும் ஒழுங்கா பிளான் பண்ணல, இதெல்லாம் ஒழுங்கா பிளான் பண்ணாம இப்படி பண்ணா இப்படிதான் நடக்கும். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த ஒற்றன் வெளியே வந்து மணிப்புலேட் பண்றாராம், திரும்ப வந்து நான் ஒற்றன் இல்ல, அவங்க நான் வேற ஏதோ எனக்கு வந்து காதல் கொண்டேன், யார் மேலனா சௌந்தர்யா மீது காதல் கொண்டேன், அந்த காதலை நான் கன்வே பண்றதுக்காக சென்று இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அவங்க ஒட்டு கேட்டாங்க, ஒட்டு கேட்டதையும் இன்னும் ஒற்றன் இல்லைன்னு நம்பி ப்ரூவ் பண்றாரு பாத்தீங்களா, அங்கதாங்க ஹைலைட்டா இருக்கிறார் சிவகுமார் அவர்கள் அப்படின்றது தோணுது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாங்க, உள்ள அந்த டிவைடர்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது யார் ஒற்றன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் போகுது. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா 4 பேருக்கு 4 ரீசன்ஸ் கொடுத்து போட்டு விட்டுருவோம். ஸோ இதுல ஜாக்லின் பக்கத்துல இருக்கிற ஜாக்லின் மேல மட்டும் சந்தேகம் வரல, ஒற்றன் யாருன்றது ஒற்றனுடைய உட்காந்து டிஸ்கஸ் பண்றது தான் ஹைலைட் ஆஃப் த டே. என்ன பண்றாங்க, ஸோ 4 பேருக்கு 4 ஐடியா கொடுப்போங்க. இந்த நகை திருட்டு இந்த மாதிரி திருட்டுக்கு ஒரு 4 பேருக்கு 4 ஐடியா கொடுப்போம். அந்த 4 ஐடியாவை வந்து ஒவ்வொருத்தர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஷிதா கிட்ட போயிட்டு அன்ஷிதா தான் ஒற்றன் நினைச்சிட்டு இருக்காங்க, அன்ஷிதா ஏன் தேவையில்லாம நிறைய இடத்துல இன்வால்மெண்ட் ஆகுறாங்கன்றது தான் நினைச்சிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ். இப்ப அன்ஷிதா கிட்ட போயிட்டு ராணியில் மிளகாத்தூள், சாப்பாடில் மிளகாத்தூள் போட்டு ராணியை வீழ்த்த முயற்சி அப்படின்றத அன்ஷிதா கிட்ட கன்வே பண்றோம். அதை வந்து அந்த டீம் கிட்ட போய் கன்வே ஆச்சுன்னா அன்ஷிதா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நகைகள்லாம் இங்க இருக்குன்ற மாதிரி ஜாக்லினை வச்சு சத்யா கிட்ட கன்வே பண்றாங்களாம், அந்த கோடையில இருக்குன்னு. அதை போயிட்டு அங்க ஜாக்லின் சொல்லிட்டாங்க, அங்க போயிட்டு சத்யா சொல்லிட்டாங்கன்னா சத்யா ஒற்றனா. ஸோ இந்த மாதிரி 4 பேருக்கு 4 டிஃபரன்ஸான ரீசன்ஸை கொடுத்துட்டு அங்க போயிட்டு கன்வே பண்ணிடுவோம், அதை வச்சு ஒரு முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிளானிங் போயிட்டு இருக்கு. ஆனா இது ஒற்றன் கூடயே வச்சு பண்ணும்போது அழகா ஒற்றன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப ஜாக்லின் கிட்ட என்ன ரீசன் சொல்லுவீங்க அப்படின்னும் போது நாங்க தனியை யோசிச்சுட்டு வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லுவோன்ற மாதிரி சொல்றாங்க. அறிவாளிங்களா, பிளான் போடுறதே ஜாக்லின் கூட போட்டுட்டு ஜாக்லின் தனியா ரீசன் வந்து யோசிச்சுட்டு வந்து சொல்லுவாங்களா, என்ன அறிவாளித்தனம் பாத்தீங்களா, அவ்வளவு அழகான அறிவாளித்தனம். ஆனா ஜாக்லின் மேல ஒரு புலி கூட சந்தேகம் வரல. அது ஏன் தெரியுமா, அந்த நகையை பாய் சைட்ல இருக்கிற நகையை திருநதே ஜாக்லின்றதால அவங்க அதை திருநதால ஜாக்லின் மேல சந்தேகமே வரல, மத்தவங்க யாருமே திருடல. சோ இதை திருநதால ஜாக்லின் மேல சந்தேகம் வராம தப்பிச்சுட்டு போறாங்க. ஒரு பாயிண்ட்ல உண்மையா பவித்ரா டவுட் வந்துச்சு, உண்மையை சொல்லுடின்னா இல்ல நான்லாம் கிடையாது. இதுல வேற தர்ஷிகா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 கப்பு மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ தானே ஒட்டுறன்னு அப்படின்னு கேட்கும்போது நடுவுல சௌந்தர்யா வந்து பார்த்து வேற மாதிரி டைவெர்ட் பண்ணிட்டாங்க. அதை சௌந்தர்யா வந்து பேசுறது இங்க டைவெர்ட் ஆயிடுச்சு. இதுல சௌந்தர்யா வந்து ஓப்பனா, மஞ்சுரி நீங்க டாஸ்க் அப்ப பண்ணீங்கன்னா நியாயம், நீ இப்ப இங்க கேப்டனா இருக்கீங்க, கேப்டனா இது திருடுறதுலாம் நியாயம் இல்லைன்ற மாதிரி ஓப்பனா அங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க சௌந்தர்யா. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. வெளியே என்னடா ஒரு பக்கம் ஜெஃப்ரி வந்து கடும் கோபத்துல இருக்கான். பையன் வந்து இன்னைக்கு டாஸ்க் கண்டினியூ ஆகும்ல, இன்னைக்கு நைட்டு பாடுறாடே உண்மையான திருட என்ன திருடுவான்றத மொத்தத்தையும் காலி பண்றேன்டாடே, என்னைய வச்சு செய்றீங்க, எங்களைய வச்சு செய்றீங்க, நான் செய்யறத பாரு இன்னைக்குன்ற மாதிரி ஒரு சவால் எடுத்திருக்கான். ஸோ அவன் உச்சகட்ட கடுப்பாயிட்டான். அப்ப நைட்டு டாஸ்க் தொடரட்டும், நான் என்ன பண்றேன்ற பாரு, அப்புறம் நீங்க வாங்கடி பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கான். பாவம் அந்த பையன் எடுத்து அந்த சிட்டப்ஸ் எல்லாம் போட்டு ஆல்ரெடி ஒரு கடுப்புல இருக்கான் இல்லையா. ஸோ இதுல இந்த மாதிரி ராஜா பண்ணதை அவனால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவும் முடியல, அதுல இருந்து மூவ் ஆனும் பண்ண முடியல. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.